சீக்ரெட் அப்படின்னு சொன்னாலே நமக்குள்ளார ஒரு சுவாரஸ்யம் ஏற்படும். அந்த சீக்ரெட் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல. அந்த மாதிரி நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு சீக்ரெட்டாக வந்தது தான் இந்த சீக்ரெட் புக் அண்ட் தென் சீக்ரெட் மூவி. இந்த மூவியை நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த மூவிக்கு நான் லிங்க்கை கொடுத்துருக்கேன். இது தமிழில் தான் இருக்குது, ஸோ நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். இந்த சீக்ரெட் மூவியில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்த ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, யுவர் தாட்ஸ் பிகம் திங்ஸ். அதாவது உங்களுடைய எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையாக மாறிட்டு இருக்குது. நம்ம வாழ்க்கையை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் மூலிமா மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி டீச் பண்ணவர் தான் நெவல் காடட். அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் த லா ஆஃப் அசம்ஷன். இதை பற்றி நம்மளுடைய சேனலில் நான் நிறையா சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸை போய் பாருங்கள். அப்படி பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களால் நெவல் காடட் பற்றியும் லா ஆஃப் அசம்ஷன் பற்றியும் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். இது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய கோல்ஸ் அண்ட் டிசையர்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி நெவல் காடட் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணார், அதுவும் குறிப்பிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெவல் காடட் 1936 நியூயார்க் சிட்டியில் வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. அப்படி வேலை செஞ்சுட்டு ஒரு நாளில் ரொம்ப தற்செயலாக ஒரு பொண்ணை பார்க்குறாரு. 1936 காலகட்டத்தில் நியூயார்க்கில் புதுசாக ஒரு சட்டம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இருவருமே இப்போ விவாகரத்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 2 பேருமே அதை ஒத்துக்கிட்டு கையெழுத்து பண்ணி கொடுக்கணும். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் அவங்க இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்க முடியும். நெவல் காடட் தற்செயலாக பார்த்த அந்த பொண்ணை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. அந்த பொண்ணு வேறு யாருமே இல்லை, அவர் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடத்தோட ஓனரோட பொண்ணு தான். நெவல் காடட்க்கு கோர்ட்லேருந்து ஒரு ஃபோன் வருது. அதாவது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளார கோர்ட்டுக்கு வர சொல்லி அந்த தகவல் இருந்தது. நெவல் காடடும் வேக வேகமாக கிளம்பி அந்த கோர்ட்டுக்கு போகிறாரு. நெவல் காடடுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்த அந்த பெண்ணுடைய பெயர் கேத்ரினா. கேத்ரினாக்கு சத்தியமாக அப்போ அவங்களுக்கு தெரியாது நெவல் காடட் தான் அவருடைய வாழ்க்கை துணையாக கணவராக நம்மளுடைய வாழ்க்கைக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த டைமில் தெரியவே தெரியாது. நெவல் காடட் கோர்ட்டுக்கு போகும்போது அவருக்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்திருந்தது. என்ன அப்படின்னா, அவருடைய முதல் மனைவி மில்ட்ரிட் மேரி ஹியூகஸ் அவங்க டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்லியிருந்தாங்க. அவங்க அந்த ஆவணங்களெல்லாம் கொண்டு அங்கே சமர்ப்பிச்சிருந்தாங்க. அதுக்காக தான் நெவல் காடட்டை கோர்ட்லேருந்து வர சொல்லியிருந்தாங்க. அவருடைய ஆவணங்களை சரி பார்த்துட்டு அவரும் கையெழுத்திட்டுட்டா அவங்களுக்கு விவாகரத்தை வழங்கிடுவாங்க. நெவல் காடட் அவருடைய ஆவணங்கள்லாம் எடுக்கிறதுக்காக கோர்ட்லேருந்து அவரோட தங்கியிருந்த ஹோட்டல் ரூமுக்கு போகிறாரு. அப்படி போயிட்டுருக்கும்போது அவர் யோசித்து பார்க்குறாரு, இப்போது நடந்த இத்தனை விஷயங்களுக்கும் நான் தான் காரணமாக இருந்திருக்கேன் அப்படின்ட்டு. அதாவது 1923 மில்ட்ரிட் மேரி ஹியூகஸ் கூட அவங்களுடைய முதல் திருமணம் நடந்திருந்தது. 1924 ஜோசப் நெவல் காடட் அப்படிங்கிற ஒரு பையன் அவங்களுக்கு பிறக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1926 நெவல் காடட் அவருடைய முதல் மனைவி பிரிஞ்சு தான் வாழ்ந்து வந்தார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு டைமில் தான் 1936 அவர் முதல் முறையாக கேத்ரின் வில்வாவை பார்க்குறாரு. பார்த்த அந்த ஒரு வார காலத்திலேயே இத்தனை விஷயங்களும் நடைபெறுது. அதே மாதிரி கேத்ரின் வில்வா கூட 1942 திருமணம் நடந்து 1942 அவங்களுக்கு விக்டோரியா காடட் அப்படிங்கிற ஒரு பொண்ணும் பிறக்கிறாங்க. நெவல் காடட் அவருக்கு ரொம்பவுமே பிடிச்ச பொண்ணான கேத்ரினை ஒரே ஒரு வாரத்தில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாரு. அதாவது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவருடைய இமேஜினேஷனை ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாரு. நெவல் காடட் எப்படி அவருடைய இமேஜினேஷனை அவருடைய ஸ்பெசிஃபிக் பர்சனான கேத்ரினை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணார் அப்படிங்கிறத அவருடைய லெக்சரில் அவர் சொல்லியிருப்பார். அதாவது நெவில் அவருடைய பெட்டில் படுத்து தூங்குறதாகவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்டில் அவருடைய மனைவி கேத்ரின் படுத்திருப்பதாகவும் அவர் அஷ்யூம் பண்ணிக்குவார். அவர் ஒரு பொறுப்பான ஒரு கணவராக தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத உணர்ந்து கணவன் அப்படிங்கிற அந்த மனநிலையிலே தூங்கிடுவார். இதையே தான் தொடர்ந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி 7 நாட்களும் செஞ்சுருக்கிறாரு. அப்படி அவர் செஞ்சதுக்கு உண்டான ஒரு பலனாக தான் அந்த நிறைய விஷயங்கள் அவரோட லைஃப்பில் நடந்தது. அவருடைய மனைவி விவாகரத்துக்கு ஒத்துக்கிட்டதும் அதுக்கப்புறம் இவரோட கல்யாணத்தில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கினதாகவும் அந்த லெக்சரில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். இப்போ உங்கள் மைண்ட்லேயே ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் இருக்காங்க, அந்த பர்சனை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் கல்யாணம் பண்ணிக்க முடியும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கும் போது, இந்த உலகத்தில் கடவுளை தாண்டி பெரிய சக்தி ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த உலகத்தில் கடவுள் தான் எல்லா விஷயத்தையும் உருவாக்குறார் அப்படின்னா அந்த கடவுள் நமக்குள்ளாரையும் 2வது மனிதனாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த 2வது மனிதன் அப்படிங்கிறது வேறு எதுவும் கிடையாது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கற்பனை சக்தி மட்டும்தான். All things are possible to God and you found who he is.
இட் இஸ் யுவர் ஓன் ஒண்டர்ஃபுல் ஹியூமன் இமேஜினேஷன், தட் இஸ் காட். கடவுளால் எல்லாமே முடியும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும் கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு. கடவுள் உங்களுக்கான விஷயத்த சரியாக ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய கற்பனையை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடவுளை முன்னின்று உங்களுடைய விஷயங்களை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏற்படுத்தி கொடுப்பார். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று மட்டும்தான். அதாவது உங்களுக்கு பிடிச்ச அந்த நபருக்கும் உங்களுக்கும் சந்தோஷமாக கல்யாணம் ஆகிட்டதாகவும் நீங்கள் அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதாகவும் நீங்கள் உங்கள் கற்பனையில் நினச்சிக்கிட்டு நீங்கள் தூங்குறது மட்டும்தான். இதை நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களோட ரியாலிட்டியில் நடக்கிறத நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது. அதாவது சோஷியல் மீடியாவில் அவங்கள ஃபாலோ பண்ணுறது, அவங்களுடைய ப்ரொஃபைலை செக் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய ரியாலிட்டியை கவனிக்கிறது, அதை பற்றி வருத்தப்படுறது, அதாவது அவங்க நம்மளுக்கு கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா, நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா, லைஃப்பில் என்ன ஆக போகுது, இந்த மாதிரி அன்வான்டான நெகட்டிவான தாட்ஸ் அண்ட் டவுட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஃபோக்கஸை கொடுக்காம நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜஸ்ட் நீங்கள் அஷ்யூம் பண்ணணும் நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு மட்டுமே உங்களுடைய ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷனை நீங்கள் கொடுக்கும்போது திரும்ப திரும்ப இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணக்கூடாத சில விஷயங்கள். இது பர்சனுக்கு பர்சன் மாறுபடலாம். அது அவங்களுடைய ஸ்டோரியை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். இப்படி ஏதாவது உங்களுக்கு எங்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன், மெசேஜ் பண்ணுவேன். ஸோ இதை தாண்டி நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க, நீங்கள் ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நான் 1-to-1 கோச்சிங் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் பர்சனலாக உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக உங்களுக்கு நான் கைட் பண்ணுவேன். இந்த கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது, உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். தேங்க்யூ.